ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நோய் தீர்க்கும் குன்றக்குடி குமரன் கோவில் பற்றிய விவரங்களை காணலாம் வாங்க. சிவகங்கை சீமையை அரசாண்ட மன்னர்கள் பெரிய மருதுவும் அவர் தம்பி சின்ன மருதுவும். ஒருமுறை பெரிய மருது பாண்டியருக்கு பிளவை என்னும் நோய் ஏற்பட்டு எவ்வளவு ராஜ வைத்தியம் செய்தும் குணமாகவில்லை. வலி அதிகமாக இருந்ததால் துடித்து போனார். இந்த நிலையில் பெரிய மருதுவை பார்க்க வந்த ஒருவர், ஒரு முருகபக்தர் வந்து பிரார்த்தித்து கொண்டு திருநீறு பூசினால் குணமாகும் என்று தெரிவித்தார். உப்பு வணிகம் செய்து கொண்டிருந்த காடன் செட்டியார் என்பவரை அழைத்து வந்தார்கள். அவர் தனது குலதெய்வமான முருகனை வேண்டிக் கொண்டு விபூதி பூசிவிட்டு கூட இருந்து உதவினார். ஓரிரு தினங்களில் பிளவை கட்டி உடைந்து வலி நீங்கியது. இது புராண கதையல்ல, வரலாற்று நிகழ்வு. வீரமருது பிளவை நோதீர்த்த விரல் மருந்தே, ஆறுமுக அப்பா குன்றக்குடி ஓங்கும் அற்புதமே என்ற குன்றக்குடி பாமாலையில் வரும் வரிகள் இதனை மெய்ப்பிக்கின்றன. நோய் குணமான நிகழ்ச்சியில் இருந்த பெரிய மருது காடன் செட்டியாரின் குலதெய்வமான குன்றக்குடி ஆறுமுகனை பார்க்க விரும்பினார். சுற்றிலும் புதர் மண்டி கவனிப்பின்றி இருந்த குன்றக்குடி மலை கோவிலை பார்வையிட்டு திருப்பணிகள் செய்ய தொடங்கினார். தாம் வந்து தங்கி பணிகளை பார்வையிட வசதியாக குன்றக்குடியில் ஒரு சிறிய அரண்மனையும் நிறுவினார். திருவீதிக்கு தென் திசையில் உள்ள தீர்த்த குளத்தை செப்பனிட்டு படித்துறைகள் கட்டி சுற்றிலும் தென்னை மரங்களை நட்டு வைத்தார். அதற்கு மருதா ஊரணி என்று பெயர் சூட்டப்பட்டது. மூலவரின் பீடத்தின் கீழ் மாறியிருந்த எந்திரத்தகட்டை செப்பனிட்டு சாத்தினார். மூலவர் சந்நிதியில் மயில் மண்டபம், உற்சவர் சந்நிதியில் அலங்கார மண்டபம் மற்றும் சுற்றுச்சுவர்களை கட்டினார். அங்குள்ள ராஜகோபுரமும் பெரிய மருதுவால் கட்டப்பட்டதே ஆகும். அடிப்பகுதியில் மருதுபாண்டியின் உபயம் என்று பொறித்து ஒரு தங்க கவசம் செய்து உற்சவமூர்த்திக்கு சாற்றினார். தேர் செய்து தைப்பூச விழாவினை பெரிய அளவில் நடத்தினார். காடன் செட்டியார் பெயரில் மண்டகப்படி ஏற்படுத்தி அன்னதான சத்திரமும் கட்டினார் என்று தல வரலாறு கூறுகிறது. காளையார் கோயில் சொர்ணகாலீஸ்வரரையே தனது வழிபடு தெய்வமாக கருதி அங்கே 9 நிலை ராஜகோபுரம் அமைத்திருந்த மருது சகோதரர்கள் குன்றக்குடி சண்முகநாதரிடம் தீராத அன்பு கொண்டு திருப்பணிகள் செய்து உற்சவமூர்த்திக்கு எதிரில் உள்ள அலங்கார மண்டபத்தின் 2 தூண்களிலும் கூப்பிய கரங்களுடன் சிலை வடிவமாக இன்றும் காட்சி தருவது காலத்தால் அழியாத கலை சின்னமாகும். சிலைக்கு கீழே பிளவை நோய் தீர்த்த பெருமை கல்வெட்டில் காணப்படுகிறது. இன்று குன்றக்குடி என்றும் மக்களால் குன்னக்குடி எனவும் வழங்கப்படும் இத்திருத்தலம் புராணங்களில் மயூரகிரி, சிகண்டிமலை என்று போற்றப்படுகிறது. அதற்கு காரணம் தொலைவில் நின்று பார்க்கும்போது குன்றானது நிமிர்ந்து நிற்கும் மயில் போல தோற்றமளிப்பதே ஆகும். முருகப்பெருமானின் வாகனமாகிய மயில் தனது ஆணவத்தால் சாபம் பெற்றிருந்தது. சூரசம்ஹாரம் முடிந்ததும் வேலவன் இவ்வூருக்கு வந்து மயிலுக்கு சாப விமோசனம் கொடுத்து மலைமேல் குடிகொண்டதாக புராணக்கதை சொல்கிறது. குன்றக்குடியில் மலைக்கோயில், கீழ்கோயில் என்று 2 பகுதிகள் உள்ளன. கீழே குடவரை கோயிலில் தேனாற்றுநாதரும் அழகம்மையும் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார்கள். அவர்களுக்கு அருகில் சுந்தரேஸ்வரர், அண்ணாமலையார், மலைக்கொழுந்தீசர், சண்டேசர் சிலை வடிவங்கள் உள்ளன. மலையின் நுழைவு வாசல் மயிலின் தோகை போல் தோன்றுவதால் அங்கே உள்ள பிள்ளையார் தோகையடி விநாயகர் என்று போற்றப்படுகிறார். அவரை வழிபட்டுவிட்டு மலையேறத் தொடங்கினால் மேலே முருகனுக்கு காவடி எடுத்த இடும்பன் சந்நிதி உள்ளது. சற்று தள்ளி இடப்புறம் தேவியோடு தோன்றும் வல்லப கணபதி காட்சி தருகிறார். மலைக்கோயில் வாசலில் முருகனின் படைத்தளபதி வீரபாகு நம்மை வரவேற்கிறார். தலைவாசலில் தெற்கு நோக்கி ராஜகோபுரம் கம்பீரமாக நிற்கிறது. மலை மீது கோவிலில் ஒளி பிரகாரம்தான் உள்ளது. அதில் 4வர், தட்சிணாமூர்த்தி, பாலமுருகன், சொர்ண கணபதி, பைரவர், நடராஜர் ஆகியோர் சன்னதிகளும், சோமாஸ்கந்தர், விசாலாட்சி சன்னதிகளும், வடகிழக்கில் நவக்கிரக சன்னதி, கருவறையில் கிழக்கு நோக்கியபடி மூலவர் சண்முகநாதர் என்ற பெயர் பெற்று 6 முகங்களும் 12 கரங்களுமாக சுகாசன நிலையில் வலது காலை மடித்து வைத்தும் இடது காலை தொங்கவிட்டும் நிற்கும் மயில் மீது வீற்றிருப்பது போல் இருக்கும் காட்சி காண்பவர்களை மெய்சிலிர்க்க வைக்கும். பொதுவாக முருகப்பெருமானை ஆலயங்களில் முருகனுக்கு இருபுறமும் தேவியர் இருவரும் நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே வலதுபுறம் வள்ளியும் இடதுபுறம் தெய்வானையும் தனித்தனியாக மயில்களின் மீது இருப்பது வேறெங்கும் காண முடியாத தோற்றமாகும்.
இத்திருக்கோயிலில் வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, கார்த்திகை தீபம், தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. பக்தர்கள் காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவது பிரசித்தி பெற்றது. பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாக விளங்கும் சண்முகநாத பெருமானிடம் மக்கள் தங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து நீயே காப்பு என்று தத்து கொடுத்து செல்வது அவர்களின் நம்பிக்கையை பறைசாற்றுகிறது. ஆதீனகர்த்தாவின் கட்டுப்பாட்டில் இயங்கும் குன்றக்குடி சண்முகநாத சுவாமி திருக்கோயில் தினமும் காலை 5 மணி முதல் பகல் 12:30 வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். மருதுவாண்டியரின் பிளவை நோய் மட்டுமல்ல, மக்களின் பிணிகளையும் கவலைகளையும் போக்கவல்ல அருணகிரிநாதர் பாடிய குன்றக்குடி குமரனை நாமும் மலையேறி சென்று மனமாற தரிசிக்கலாம். குன்றக்குடியை தரிசித்து மகிழ்ந்த அனைவருக்கும் சண்முகநாத பெருமானின் திருவருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.